தங்கமயில் விவகாரத்தில் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்தால் ஆனால் இன்றைக்கி வந்து தங்கமயில ஃபுல்லாக காமிக்கல. ஸோ புதன்கிழமை எபிசோடு ஒரு ஃபில்லர் எபிசோட் அப்படிங்கிற மாதிரி தான். இதுக்கு மற்றவர்கள் என்னென்ன பண்ணுறாங்கிறது தான். ஒரு பக்கம் பாண்டியன் என்ன பண்ணுறாரு, கோயிலுக்கு போகிறாரு. கோயிலுக்கு போனால் போகிற வழியெல்லாம் கேட்குறாங்க, வீட்டில் ஏதோ பிரச்சனையாமே, வீட்டில் ஏதோ பிரச்சனையாமேங்கிறாங்க. ஈவன் பூசாரியே கேட்குறாரு. அதுக்கப்புறமா இங்கே வந்து உட்காந்தா வந்து பார்த்தா அதே இடத்துக்கு சக்திவேல் வந்திருக்காரு, சாரி முத்துவேல் வந்திருக்காரு. முத்துவேல் என்ன பண்ணுறாரு, அவர் கூப்பிட்டு வச்சு, என்னடா விசாரிச்சு கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா, அந்த குடும்பத்தை பற்றி சும்மா ஒரு வார்த்தை கேட்டாலே அவ்வளோ மோசம்னு சொல்கிறாங்க, எல்லா பக்கம் கடன் வாங்கி வச்சிருக்காங்க, பிரச்சனை பண்ணி வச்சிருக்காங்க, சரியான ஃப்ராடு குடும்பம். அந்த பொண்ணை பற்றி பேசுறது எல்லாமே போய், அந்த வீடே அவங்க சொந்த வீடு கிடையாது, வாடகை வீடு, அவங்களுக்கு போய் கொடுத்துருக்கியாடா, ஏன்டா விசாரிக்க மாட்டியா, மற்ற 2 பசங்கள்லாம் வந்து நல்ல பணக்கார பொண்ணாக பார்த்து லவ் பண்ணடான்னு சொல்லி அனுப்பிவிட்டியே, நீயே அதானே பண்ண, அந்த மாதிரி ஒன்று பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு கடுப்பாக பார்க்குறாரு பாண்டியன். பார்த்துட்டு இதுக்கு இவ்வளோ ஆட்டம் போட்ட, சரி விடு என்ன பண்ணுறது, அதான் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள்லாம் வந்து கஷ்டப்பட்டோம்ல, அது உனக்கு இப்போ திருப்பி நடந்துருச்சு பார் அப்படின்னு வந்து பேசிட்டு போயிடுறாரு. இதுக்கடையில் தான் பழனிவேல் கிட்டக்க எல்லா உண்மையும் சொல்கிறாங்க. சொன்ன உடனே பழனிவேலால் தாங்க முடியாமல் நம்ம எதிர்பார்த்த மாதிரியே பழனிவேல் அந்த வீட்டுக்கு போகிறார். சுகன்யா வேணாம் வேணாம், நோ நோ, ஆவா செஞ்சிங்கன்னு சொன்னாலுமே கேட்காம கொடுன்னு போயிடுறாரு. போனால் வந்து அங்கே சரவணன் வந்து மகமா அப்படின்னு வேற குழலியெல்லாம் ஓவராக பேசுகிறாங்க. குழலி செந்தில் எல்லாமே அப்படி ஓவர் நைட்டில் ஓவராக பேசுவாங்கலாம் தெரியல. செந்தில்லாம் இத்தனை வருஷமாக என்ன பழகினாருன்னு தெரியல, டக்குன்னு கோவம் ஆயிட்டாராமா. இவர் இந்த வீட்டை விட்டு போகும்போது இனிச்சிச்சு, ஆனால் அவங்க வந்து ஏதாச்சும் ஒன்று தனியாக தனக்குன்னு பண்ணிக்கிட்டா வந்து அப்படியே கசக்குது அவருக்கு. ஸோ இப்போ இந்த பிரச்சனையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ எல்லாருமே சேர்ந்து இதில் கோமதியும் சேர்ந்து எதுக்குறா இங்கே வந்த, ஏய் துரோகி, எல்லாருமே துரோகம் பண்ணுறதை நாங்கள் பழகிக்க வேண்டியிருக்கு, வெளில போடா அப்படின்னு துரத்தி விட்டுறாங்க. அவரும் பாவமாக கண்ணை கசக்கிட்டு வெளில வர, எதுக்குறா அங்கெல்லாம் போய் அசிங்கப்படுற, நாங்கள் அவனுக்கு இருக்கோம்டா, அவங்களாம் அவனை மதிக்க மாட்டாங்கடா, அவங்களாம் மோசமானவங்கடா, அவங்க கூட சேர ஆறா அப்படிங்கிற மாதிரி முத்துவேலும் சக்திவேலும் பேசிட்டு, இதுக்கப்புறம் இன்னும் நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. அந்த குடும்பம் ரொம்ப கேவலமான குடும்பம், நிறைய பிரச்சனை பண்ண போகிறாங்க. நம்மளும் தூண்டி விடுற அளவுக்கு தூண்டி விடுவோம். இனிமேல் அந்த பாண்டியன் வீடு நிம்மதியாகவே இருக்கக்கூடாது. ஒரு பக்கம் இந்த தங்கமயிலால் குடும்பத்தில் பிரச்சனை, இன்னொரு பக்கம் இந்த காந்திமதி ஸ்டோர்ஸால் வந்து அவங்க கடைக்கு பிரச்சனை இருக்கணும். இன்றைக்கே வந்து இவனை கடையை முன்னால அங்கே கூட்டம் வந்துருச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக கஸ்டமர்லாம் அந்த பக்கம் இழுக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறாங்க. ஸோ அதை நோக்கி பயணிக்குது கதை. இதில் வேறு தங்கமயிலுடைய நகை விஷயம், அந்த 10,000 ரூபா திருடின விஷயம்லாம் இன்னும் தெரிய வராமல் இருக்கிறத பற்றி தான் எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. அதுவும் இப்போ தெரிய வந்துட்டா பெட்டர்னு நினைக்கிறீங்களா? தங்கமயிலுக்கு கிடைச்சிருக்க தண்டனை சரியா தப்பாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.